அவரோட அப்பா பேர் கனகசபை, அவரோட அம்மா பேர் லக்ஷ்மி அம்மா. 1891 ஏப்ரல் மாதம் 29 பாண்டிச்சேரியில் பிறந்தார். அவருக்கு பாரதியார் மேலே இருக்கிற அன்பால் அவர் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அவரோட புரட்சி கருத்துக்களாலும் புதுமை சிந்தனையாலும் மக்கள் அவரை புரட்சி கவிஞர் என்று அழைப்பார்கள். பாரதிதாசன் தமிழ் மொழியை பாராட்டி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அதிலின்று ஒரு பாடல், தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று எழுதியிருக்கார். தலைவாரி பூச்சூடி உன்னை பாரசாலைக்கு போ என்று சொன்னார் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், தலைவாரி பூச்சூடி உன்னை என்று எழுதியிருக்கார். சங்கே முழங்கு சங்கே முழங்கு, எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சங்கநாதம் எழுப்பியுள்ளார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தமிழை மற்ற மொழியோடு சேர்த்து பேசக்கூடாது என்று தனி தமிழ் இயக்கம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் தமிழ் தெருக்களில் தமிழ் தான் இல்லை என்ற கோபத்தோடு கூறினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் பெரியார் ஒரு மிக பெரிய ரசிகன். பெரியார் அவரோட பகுத்தறிவு கொள்கையை மேரி ஏறி மக்களுக்கு கூறுவார். ஆனால் பாரதிதாசன் பெரியாரோட பகுத்தறிவு கொள்கையை பாட்டால் இல்ல கவிதையால் மக்கள் மனதில் ஏற்றுவார். பாரதிதாசன் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார். மமிதையுமே என்ற நாடகத்துக்கு கோல்டன் பேரட் விருது வாங்கினார். பிசனாண்டியார் என்ற நாடகத்துக்கு சாகித்ய விருது வாங்கினார். தமிழக அரசு 2001 பாரதிதாசன் புகைப்படம் பொருத்திய அஞ்சல் தலையை வெளியிட்டார்கள். பாரதிதாசன் 1964 ஏப்ரல் மாதம் 21 இயற்கை எழுதினார். அவர் இயற்கை எழுதினார் கூட அவர் பாட்டால் கவிதையால் மக்கள் மனதில் வாழ்வார். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நாள் பாரதிதாசன் பாரதியார் வீட்டுக்கு போயிருந்தாரு. பாரதியார் ஏதோ எழுதின்னு இருந்தாரு. பாரதியோட மனைவி வீட்டில் இல்ல. பாரதிதாசன் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவருக்கே தெரியாம தூங்கிட்டாரு. அவர் கண் முடிக்கும் போது பாரதியார் அவர் தலை பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. பாரதிதாசன் என்ன கேட்டானா, ஐயர் என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. பாரதியார் என்ன சொன்னானா, வாத்தியார் எனக்கு பால் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா பால் அப்படி காய்ச்சல் தான் தெரியலன்னு சொன்னாரு. பாரதிதாசன் என்ன சொன்னார்னா, அவ்வளவுதானே நம்ம 2 பேரும் போய் பண்ணலான்னு சொன்னாரு. அவங்க 2 பேரும் சமையல் அறைக்கு போய் பேப்பரை பிச்சு பிச்சு போட்டு பாலை காய்ச்ச முயற்சி செஞ்சாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன தெரியாதுன்னா, பேப்பரை பிச்சு பிச்சு போட்டு பாலை காய்ச்ச முடியாதுன்னு தெரியாது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாலை காய்ச்சி குடிச்சாங்க. அப்போ பாரதியார் என்ன சொன்னானா, வாத்தியார் பெண்களோட வேலையை எவ்வளவு சுலபமா நினைச்சிட்டோன்னு சொன்னாரு. அப்பதான் பாரதியாருக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டோட முதல் வரி என்னன்னா, பெண்மை வாரண்டு பெண்மை வாரண்டு கூத்திடோமதா. நன்றி, வணக்கம்.
அருமை, அட்டகாசம் அட்டகாசம்.